அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லோரும் எப்போ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்கள் ருத்ரா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சகோதரி ஊதுபத்தி வகுப்புக்காக இணையணும் அப்படிங்கிறதுக்காக 4-5 முறை ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஒரு வகுப்பில் இருந்ததுனால என்னால் உடனே எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இப்போ பிரேக் டயத்தில் தான் நான் அவங்ககிட்ட பேசின உடனே நான் இந்த வீடியோவை ரெடி பண்ணி சேனலில் போடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்கணும். அந்த சகோதரி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2-3 வகுப்பில் இணைஞ்சு கட்டண வகுப்பில் கற்றுக்கிட்டு இருக்காங்க. என்னோடய வகுப்புலேயே 2-3 வகுப்பு வந்திருக்காங்க. இப்போ ஊதுபத்தி வகுப்புக்கு நான் வரணும். என்னால் இப்போ உடனே பணம் கட்ட முடியல, ஈவினிங் ஒரு 6 o'clock பணம் கட்டிடுறேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு அனுமதி கேட்குறதுக்காக தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி, இந்த சகோதரியாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, எங்கள் டீனிங்கில் நீங்கள் வேறு எங்கே ஒரு ஃப்ரீ கிளாஸ்க்கு போனாலும், கட்டண வகுப்புக்கு போனாலும், இலவச வகுப்பில் நீங்கள் கலந்துருந்தாலும் கூட உங்களோட நேரத்தை அன்றைக்கி நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. அதை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த வகுப்பில் இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டதை வச்சு ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணதன் மூலமாக நாள் குறைஞ்சது ஒரு 50லிருந்து 100 ரூபாயாவது நீங்கள் லாபம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த முயற்சி பண்ணணும். நான் சொல்கிறது மினிமம் ஒரு அமௌண்ட்டு, ஒரு 100 ரூபாயாவது நீங்கள் லாபம் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஒர்க்கை பண்ணணும். அதில் இருந்து நீங்கள் அடுத்தடுத்து படிப்படியாக கொண்டு போகணும். அது இல்லாமல் நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு அதுதான். நிறையா வகுப்புக்கு, கட்டண வகுப்புக்கு 5000, 3000, 200, 300 இல்லை 2000, 1000, அது என்ன வகுப்பாக இருந்தாலும் எனக்கு ஆர்வம் இருக்குது, இல்லை இதை கற்றுக்கலாங்கிறதுல போகிறவங்க ஒருத்தவங்க, இது இல்லைன்னா அது இல்லைன்னா அது, எதையாவது ஒன்றில் நான் சாதிச்சிருவேன், முன்னேறிடுவேங்கிற ஒரு ஆர்வத்தில் கற்றுக்கிறதுக்கு போகிறவங்களும் நிறையா இருக்கீங்க. ஆனால் இந்த ரெண்டுமே உங்களுக்கு பயன்படணும். இந்த 2 விதத்துலேயும் கற்றுக்கிறதுக்காக போகிறவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பயன்படணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வகுப்புக்கு போயிட்டீங்கன்னா அடுத்து ஒரு வாரம் முழுவதும் நீங்கள் அந்த வகுப்பில் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை முதல்ல செஞ்சு பாருங்கள். அதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, இல்லை நம்பிக்கையான இடத்துல, இல்லை சோசியல் மீடியா மூலமாக முதல்ல விற்பனைக்கு அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே இறங்கணும். லாபம் 5 ரூபா வைங்க, 10 ரூபா வைங்க, அது எந்த பொருளாக இருந்தாலும் மினிமம் லாபம் கூட வைங்க. ஆனால் லாபமே வைக்காமல் யாருக்கும் ஃப்ரீ சாம்பிள்னு கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு வராதிங்க. என் பொண்ணு இப்போ 10th படிக்கிறாங்க, இல்லை 12th படிச்சிட்ருக்காங்க, இல்லை இது ஒரு ரீசன், நான் வாடகை வீட்டில் இருக்கேன், இல்லை ஹஸ்பண்டு ஒத்துக்கலை, இல்லை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்கும். நான் சண்டை போட்டுட்டு ஏதாவது ஒன்று செய்யுங்க, விதண்டாவாதமாக ஏதாவது ஒன்று செய்யுங்க நான் சொல்லலை. அமைதியாக செய்யுங்க ஃபஸ்ட்டு. இல்லை வெளியில் நான் போய் செய்கிறதுக்கான சூழல் வாய்ப்புகள் எனக்கு அமையல அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் நீங்கள் ஹோம் கேர் ப்ராடக்டை ப்ரிப்பேர் பண்ணி முதல்ல உங்களுக்கு தேவையான செலவுகளை குறைங்க. அதிலிருந்து வர்ற பணத்தை உங்களுக்கான சேமிப்பாக கொண்டு போங்க. வீட்டில் உங்களுக்கு தேவையான ஊறுகாயாகட்டும், மசாலா பொடிகளாகட்டும், இல்லை நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்குறீங்களோ அதை உங்கள் குடும்பத்தோட தேவைகளுக்காக அதை தயார் பண்ணுங்க. அதிலிருந்து ஒரு சேமிப்பை உருவாக்குங்க. இந்த மாதிரி சின்னதிலிருந்து அடி எடுத்து வைங்க. முதல்ல உங்களோட தேவைகளை நிறைவேற்றுங்க. அதில் இருந்து ஒரு மினிமம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 ரூபாயாவது நான் சம்பாதிக்கணும், இல்லை வாரத்துக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும், இல்லை வாரத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும், இல்லை மாதத்துக்கு ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை வச்சு அந்த குறிக்கோளுக்காக நான் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் இறங்குங்க. உங்களோட தொழில் எதுவாக இருந்தாலும், அதாவது காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம், இல்லை காஸ்மெட்டிக் பொருளை நீங்கள் தயார் பண்ணலாம், ஹோம் கேர் ப்ராடக்டை நீங்கள் தயார் பண்ணலாம், இல்லை மசாலா பொடிகள், இல்லை ஊறுகாய், இல்லை பேக்கரி ஐட்டம், இல்லை சிறுதானியத்துகளை உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் நீங்கள் மதிப்பு கூட்டலாம், இல்லை சாம்பார், குழம்பு, ரசம் இந்த மாதிரி கூட நீங்கள் தயார் பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சோசியல் மீடியா அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லாத்துக்கிட்டையும் நெட் இருக்குது. இருக்கிற நெட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, ரீல்ஸை பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு தினமும் இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்பில் ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு சின்ன வீடியோ ஒரு நிமிஷம் நீங்கள் பேசி போகிறதுக்கு உங்களுக்கு அதிகமான நெட்டோ இல்லை அதிகமான செலவுகளோ வராது. இப்போ உங்கள் பிஸ்னஸை பற்றி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விவரங்களை பற்றி பேச நீங்கள் அழகாக நீங்கள் வெளியில் வருவீங்க. எடிட்டிங் சரியோ தப்போ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எடிட்டிங் சரியாக வரும், தப்பாக வரும், நல்லா இருக்கும், நல்லா இருக்காது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கங்க. சரிங்களா? முதல்ல உங்களுக்கான ஏதாவது ஒரு பிஸ்னஸை நீங்கள்
பயிற்சி கற்றுக்கிட்டிங்கன்னா அதை பிஸ்னஸாக மாற்றுறதுக்கு முயற்சி எடுங்க. நிறைய முதலீடு போடாதீங்க. ஒரு தொழிலில் ஆரம்பிக்க போகிறேன்னா ஃபஸ்ட்டே நான் 10,000 20,000 கடன் வாங்கி உள்ளே இறக்குறேன் அப்படின்ட்டு இறங்காதீங்க. 1000லேருந்து ஒரு 5000லேருந்து 2000லேருந்து உள்ளே இறங்குங்க. ஓகேங்களா? எல்லாத்தினாலையும் தனக்கான அடையாளத்தை உருவாக்கி கொள்ள முடியும். அதுக்கான காலகட்டத்தை நீங்கள் தான் உருவாக்கணும். இன்னும் நிறைய விவரங்களை நம்ம பகிர்ந்துக்குவோம். அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.